ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்போம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நம்ம கார்டன் வந்து அந்த உரமெல்லாம் வச்சுட்டு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்டன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட அப்டேட் தான். நல்ல துளிர் விட்டுருக்கு. ஸோ எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மொக்கு வந்த செடியும் இருக்குது, பூத்த செடியும் இருக்குது, துளிர்விட்ட செடியும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாமே நான் காமிச்சிட்ருக்கிறேன். மல்லிகைப்பூ அந்தளவுக்கு வந்து இன்னும் இது ஆகலை, ஏன்னா சின்ன சின்ன இலைகள் தான் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே துளிர் விட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த குறைஞ்சிருக்குன்னு வைங்களேன். என்னன்னு சொல்கிறது, இந்த பூச்சி கடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 7 days எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியலன்னு. அந்த 3 செடியுமே வந்து நல்ல க்ரோத் இருக்குது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா செடியில் நல்லாவே துளிர் எல்லாமே நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூச்சிக்கடி மட்டும் 1-2 இலைகளில் மட்டும் இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து இல்லை இது பழைய இலையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் மீதி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எனர்ஜெட்டிக்காக நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல. கொஞ்சம் ஒரு மக்கு இருந்ததுன்னா அதில் 1/2 மக்கு மட்டும்தான் ஊற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா நியூட்ரிஷன் ஃபுல்லாக வந்து செடிக்கு வரணும். கீழே வந்து வடிஞ்சு தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நியூட்ரிஷன் எல்லாம் செடிக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு என்ன தண்ணியோ அதை மட்டும் ஊற்றிட்டுருக்குறோம். இது வந்து ஊசி முல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஊசி மல்லி அந்த மாதிரி கொஞ்சம் மல்லிப்பூவே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சரி நல்லாவே எல்லா செடியுமே நல்லாவே இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், பட்டு இருக்குது. நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் தான் அந்த பட் ரோஸு. இதுவும் வந்து ஒரு பன்னீர் தான். 7 days 7 days. இது வந்து டபுள் டிலைட் எல்லோ கலர், எல்லோ அண்ட் லைட் பிங்க் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். பூ நல்லா விரிஞ்சிருக்கு. ஆனால் இதை வந்து நான் பறிக்கலை, ஏன்னா பறிச்சிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு வந்து செடியில் அதிகமாக வச்சு பார்ப்பேன். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த கலரு. மொக்கா இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மொக்கா இருக்கிறப்போ பொறிச்சு வைக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள் யார் யாருக்கு மொக்கா இருக்கிற ரோஸ் வந்து பிடிக்கும்னு. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கார்டனோட அப்டேட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீதி என்ன அப்டேட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.